நீங்க வளர வளருங்க, நீங்க கடந்த காலம் அப்படின்னு வச்சிருக்கிற அந்த கருத்துக்களை கூட மாறிக்கிட்டே இருக்குங்க. அது ஒன்றும் ஒரு பர்ஃபெக்டான ஆர்கைவ் ரெக்கார்ட்ல இருந்து ஒரு ஃபைலை ரெட்ரீவ் பண்ற மாதிரி கிடையாதுங்க. இப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கோ அதை வச்சுதான் நீங்க கடந்த காலத்தை பற்றிய உருவகத்தையே உருவாக்குவீங்க. இப்போ நீங்க ரொம்ப ஆனந்தமா இருந்தா கடந்த காலம் முழுக்க வா எவ்வளவு நல்ல விஷயம் நடந்திருக்குப்பா, அதனாலதான் இப்போ ஜெயிச்சிருக்கப்பா. இப்ப நீங்க ஃபெயிலியர் ஆகி தோத்து போயிருந்தீங்கன்னா எல்லாமே சொதப்பி இருக்கு, அதனாலதான் இப்ப இப்படி ஆயிருச்சு. உங்களுடைய கடந்த காலத்தை பற்றிய கருத்து நிகழ்காலத்தில் நீங்கள் இருக்கும் உணர்வை சார்ந்து மாறும். கடந்த காலம் ஒரு புதை மணல். அடுத்த சத்தியத்தை கேளுங்கள். எதிர்காலம்ங்கிற அந்த காணல் நீர் வருவதே இல்லை. அது வந்து நீங்க காணல் நீர்னா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கார்ல பயணம் போயிட்டு இருக்கீங்க, உச்சி வெயில், ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குது. ரோட்ல தூரமா ஏதோ ஒரு குளம் இருக்க மாதிரி தெரியும், நீர் நிலை இருக்க மாதிரி தெரியும். அங்க கிட்ட போனீங்கன்னா அங்க இருக்காது, அதை விட தூரமா இருக்க மாதிரி தெரியும். எதிர்காலம் என்பது காணல் நீர் போலே. வீக்கெண்ட் வரட்டும், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம். சரி சரி, இந்த வீடு கட்டி முடிப்போம், அப்புறம் லைஃபே செட்டில் ஆயிடும். கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டா போதும், லைஃப் என்ஜாய் பண்ணலாம். ரிட்டையர் ஆன பிறகு லைஃப் என்ஜாய் பண்ணலாம். எதிரை காத்து நிகழ் வாழ்வை இழந்திடாதீர்கள்.